திருப்பத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் மர்மமான முறையில் பூட்டப்பட்டிருந்த கிணற்றில் இருந்து மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக உறவினர்களும் பெற்றோரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது மாணவனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூரில் உள்ள சோன்விக் சாவிக் மேல்நிலை பள்ளியில் உள்ள விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி மாணவன் பள்ளிக்கு வரவில்லை என பள்ளி நிர்வாகத்தினர் முகிலனின் பெற்றோரான சின்னத்தம்பிற்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தனது மகன் வீட்டிற்கு வரவில்லை, உறவினர் வீட்டிற்கும் செல்லவில்லை, எங்கு சென்றான் என பதறிய பெற்றோர்கள் உடனடியாக பள்ளிக்கு சென்று பள்ளி நிர்வாகத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தனது மகனை காணவில்லை என முகிலனின் பெற்றோர்கள் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் முகிலனை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி அது காலை பள்ளி வளாகத்தில் உள்ள பூட்டப்பட்ட கிணற்றில் இருந்து முகிலன் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தினர் தனது மகனை கொலை செய்துள்ளதாகவும் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்தினர் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த 2 தினங்களாக முகிலனின் உறவினர்கள் சாலை மறியல் மற்றும் மருத்துவமனை முற்றுகை மற்றும் பள்ளி முற்றுகை போராட்டத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு முகிலனின் குடும்பத்தினருக்கு ஆதரவாக அதிமுக, பாஜக, தாவேக தொண்டர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் KC வீரமணியும் முகிலனின் மரணத்திற்கு நீதி கேட்டு காவல்துறையினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதி அளித்ததின் பேரில் முகிலனின் உடலை பெற்றோர்கள் வாங்க சம்மதித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை முகிலனின் உடல் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இன்று காவல்துறையின் பாதுகாப்புடன் முகிலனின் உறவினர்களிடம் முகிலனின் உடல் வழங்கப்பட்டது. அப்பொழுது முகிலனின் தாயார் நளினி மற்றும் அவரது தந்தை ஆகியோர் வாகனத்தின் முன்பு கட்டப்பட்டிருந்த முகிலனின் புகைப்படத்திற்கு கண்ணீர் மல்க முத்தம் கொடுத்த காட்சி அங்கு பார்ப்போரை கண்கலங்க செய்தது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன்.